காட்டுல நீ கண்டுக்கிறலன்னா கூட நான் எப்படியோ பொழைச்சு கிடந்துருவேன். ஆனா சத்தியமா சொல்றேயா, உன்கிட்ட பேசாம உன் குரலை கேட்காம ஒரு நாடு கூட என்னால இருக்க முடியாது அக்கா. எங்க ரத்த சொந்தம் தாய் வலிச்சதெல்லாம் எனக்கு யாரும் இல்லக்கா. யாருமே என் கூட நிக்கல. இந்த பிள்ளைதான் கூட பிறக்காத சொந்தம். அதெல்லாம் மறந்தே போய் பல வருஷம் ஆச்சுக்கா. வேற வேற வீட்டுல இருந்து வந்தோம், அதெல்லாம் மறந்தே போயிருச்சு. எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம் ஜனனி, எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம். ஒன்னா போய் குதிக்க சொன்னா கூட கடல்ல குதிப்போம். அந்த மாதிரி ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கயா, இது அடிக்கடி அசிங்கமா சொல்லி இருக்க முடியாது. இது என்ன காதலா? உன் புருஷனும் என் புருஷனும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டி செத்தா கூட உன்னைய நான் தப்பா நினைக்க மாட்டாயா? தப்பா நினைக்க மாட்டேன். உன்னைய தப்பா நினைக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என்னால முடியாது, எனக்கு தெரியாது. இப்ப நீ சொல்றதே எனக்கு வித்தியாசமா, நீ சொல்றதுதான் எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். எங்க இருங்கக்கா, உங்களை மாதிரியே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம 2 பேரும் போயிருவோம். ஆமாக்கா, போயிருவோம். அதுதான் நான் நினைச்சுக்கிறது. அடிமையா இந்த வீட்டுல கிடந்துச்சு ஆகுறத விட அந்த ஒருவேளை சோத்த சுதந்திரமா சாப்பிட்டுட்டு அப்படியே செத்துடலாம் கூட தோணுது. அக்கா போதும்க்கா, ஏன் இவ்ளோ புலம்பிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? விடுங்க. கேட்டல ஜனனி, இது முடிஞ்சிடக்கூடாதுன்ற பயந்தேன். அக்கா சொன்னதுதான் எனக்கும். எது போனாலும் இருந்துடல, இது போச்சுன்னா வாழ்க்கையே இல்ல ஜனனி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி மர்மமா தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னே தெரியல. இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டேன். அவன் கிடக்குறான், காசை கொண்டுக்கு வந்து தாரான் போறான், போய் தொலையட்டு விடு. என்னவோ பண்ணிக்கு திரியிறான் கிறுக்க. காப்பிய கொண்டு போய் தரையில தாங்க நீம்ப குடிச்சுட்டு கோழைய வாங்குறதுக்குள்ள கோவம் வந்தா போடிம்ப பைத்தியக்காரன். அவன் இந்த பணத்தை திருப்பி குடுனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கண்ணத்தோட முதல்ல அக்கா இவளுக்கு பசிச்சிருச்சுக்கா, அது சும்மா தேவையில்லாம் பேசி சாடிக்கிறான். மதியம் சாப்பிட்டியா நீ? இல்ல பசிச்சிருச்சுக்கா, அதான் அழுதுக்கு உசுர வாங்கிக்கிருக்கா பேசிக்கிட்டு. சாப்பிடு, சரியா போயிரும் பிரச்சனை பூரா. முடிச்சிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிடல ஜனனி. மத்தியானம் இப்ப தோசை ஊத்தி தரட்டுமா? பாத்துக்க, சாப்பிட்டா சரியாயிரும். அக்கா சொன்னதான் சரி. அப்ப பசிதான் இதுக்கெல்லாம் காரணம். வர வர சாப்பிடலன்னா மூட் ஸ்விங் ஆகுது. மூட் ஸ்விங்? ஆமா, சாப்பிடுறதுலாம் இருக்கட்டும். அக்கா ஸ்வீட் எங்க? ஸ்வீட்டா? வேலை கிடைச்சிருக்கு, ஸ்வீட் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆமா, நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு எப்படிமா ஸ்வீட் வாங்கிட்டு வர்றது? ஏன் இந்த வீடு என்ன எப்பவுமே சந்தோஷமா அப்படியே குதூகலமா சினிமால வர ஃபேமிலி மாதிரியா இருக்கும்? எப்பவுமே அடிதடிதான், பஞ்சாயத்து தான். அதுக்காண்டி ஸ்வீட் சாப்பிடாம வாழ முடியுமா? இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, மூத்தா இருந்ததை விட எவ்வளவு நிம்மதியா தான் இருக்கு வீடு. இதெல்லாம் பரவாயில்லதான், சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்கணும், ஏமாத்திட்டீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானேக்கா கதறி கதறி அழுதுட்டு இருந்தீங்க. எப்படிக்கா ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாறினீங்க? ஐயா, இவ புருஷன் இன்னொருத்தின்னு நினைச்சு இவ கைய பிடிச்சு இழுத்தால. அன்னைக்கு ராத்திரி வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அந்த கல்யாண மண்டபத்துல அடம் பிடிக்கல. இவ நினைவுல இல்லையா? கொண்டே விடுவோன்னு. இல்லக்கா, எனக்கு இப்ப ஸ்வீட் வேணுமே, நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சிட்டேன். சாரிடா கண்ணு, நான் இப்பவே ஸ்வீட் ஆர்டர் பண்ணிடுறேன். இதோ உடனே வந்துரும். ஆர்டர் பண்றீங்களா? அதெல்லாம் வேணாம், நானே பண்றேன். ஏன் நீ ஆர்டர் பண்ற? அக்காக்கு தானே வேலை கிடைச்சிருக்கு, அக்கா தான் வாங்கி தரணும். உனக்கு வேலை கிடைக்கும் போது நீ வாங்கி கொடு. கரெக்ட்டா கணக்கா வாங்கி போடுவா. ஐயோ, நான் ஆர்டர் பண்றத பத்தி பேசல, நானே பண்றத பத்தி பேசினேன். அடே ஆத்தே, அந்த கேசரி தானே? ஐயா அது வேணாம், எனக்கு கேசரி வேணாம், வேற ஏதாவது வேணும். நானும் எக்ஸ்பர்ட்டாவ தான் ட்ரை பண்றேன். ஆன்லைன்ல நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். சரி, என்ன ஸ்வீட் வேணும் சொல்லுங்க. எனக்கு அல்வா வேணும். அல்வா தானே, பண்ணிட்டா போச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரான அல்வா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகே? முடியுமா? முடியும் மாவா?
உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. ம்? என்னக்கா ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்கா? உன்னோட கூட்டு சேர்ந்துருக்காமா? இன்னும் 10 மினிட்ஸ்ல அல்வா எப்படி ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. நந்தினி அக்காக்காக நிறைய நெய், ரேணுகா அக்காக்காக நிறைய நெய், ஈஸ்வரி அக்கா உங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய நெய். அப்புறம் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச முந்திரி திராட்சை. பேசாம தோசையை சாப்பிட்டு தூங்கி இருக்கலாமோ? அக்கா வெயிட் பண்ணுங்க, என்னோட அல்வா ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், எதுக்கும் அக்கா ஒரு ஸ்வீட் ஆர்டர் பண்ணிட்டோம், 2 ஸ்வீட்டா சாப்பிடுவோம். என்னோட ஸ்வீட்டை நீங்க குறைச்சு எடை போடாதீங்க அக்கா, வெயிட் பண்ணுங்க. இல்ல 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 ரொம்ப நேரம் விட்டேன்னா அது கல்லு மாதிரி ஆயிரும். போதுமா? போதும் ஆஃப் பண்ணி கொடு. என்ன என்ன குடு. அதோ இறக்கிரு போதும். அவ இறக்கிக்கிட்டு தான் இருக்கா ரொம்ப நேரமா, இறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. பதம் பாக்கணும்லக்கா. பாத்து நான் எடுக்கவா? தோ, 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 தோ. சுட சுட அல்வா ரெடி. ஃபர்ஸ்ட் யாரு டேஸ்ட் பண்றீங்க? நந்தினி அக்கா. சூடா இருக்கு. ஐயோ எம்புட்டு முந்திரி போட்டிருக்கா. சாதம் தான் பாதுஷா மாதிரி இருக்கு. என்னடா ஸ்வீட்டுக்குள்ள கியர் போட்டுட்டு இருக்க? இருங்கக்கா, நான் டேஸ்டுக்கு தரணும்ல, ரெடி பண்ணிருக்கேன். வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. கேட்ட இந்த அல்வா கேட்டது நந்தினி தான், அதனால அவதான் நந்தினி அக்கா நீங்க தானே கேட்டீங்க. இரு நான் எடுக்கிறேன். உனக்கு கரண்டியை வெளில எடுக்கலாம், அவ்வளவுதான். நான் எடுக்கிறேன். அவள்கிட்ட கொடு. சூடா இருக்கு பாத்து. பாத்து 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 பாத்து. நான் வந்துருச்சு கரண்டி. இந்தாங்க டேஸ்ட் பாருங்க. அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, தெரியாம ஸ்வீட் கேட்டுட்டேன். அல்வால முந்திரியில அல்வா. அக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உட்கார். சாப்பிடு. என்ன என்ன இருங்கக்கா, ஊறிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு? பதம் தான் கொஞ்சம் புளிப்பு மிட்டாய் மாதிரி இருக்கு. டேஸ்ட் அல்வா மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதான் ஜனனி கை வச்சா அப்படி நல்லா இல்லாம இருக்கு. குடுக்கணும். ஆமா அக்கா, இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. எனக்கு